நம்ம பிள்ளைய லவ் பண்ணி ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சும் எப்படி அவ நம்ம வீட்டு மருமக நம்ம வீட்டு பொண்ணுன்னு உன்னால சொல்ல முடியுது? நம்ம புள்ள லைஃப கெடுத்த அந்த அபிக்கு நீ சப்போர்ட் பண்றது சரியில்லை சீதா. நான் சொல்றதாங்க சரி. நடந்தது நடந்து போச்சு. அபி கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்டிட்டான். அபி இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டா. இனி யாராலையும் அதெல்லாம் மாத்த முடியாது. அபிய நாம ஏத்துக்கணும். அதுதான் நல்லது. இனிமே யாரும் அத பத்தி பேசக்கூடாது. பாத்தியா ஸ்ரீஜா, அபிய பத்தி எந்த உண்மையும் தெரியாதப்பவே இந்த சீதா இவ்ளோ சப்போர்ட் பண்றா. இனி உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாளோ. சஞ்சீவ், வாடா போலாம். அவனை எங்க கூப்பிடுற? என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு. ஏன் சீதா, அந்த பொண்ணு இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டு கூட்டு வரணுங்கிற? அப்படி சொல்றது உனக்கு எப்படி மனசு வருது சீதா? அதானே, அந்த நாடகக்காரியால தான் நமக்கு இந்த நிலைமை. அவளை போய் கூட்டிட்டு வரேன்னு சொல்றீங்க? சிந்தாமணி, இந்த வீட்டு மகாலட்சுமிய நாடகக்காரின்லாம் சொல்ற வேலை வச்சுக்காத. அபி இந்த வீட்டு பொண்ணு. அவ இங்க வரத தடுக்க யாருக்கு உரிமை கிடையாது. சஞ்சீவ், வாடா, என் மருமகளை கூட்டிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒன்னும் தேவையே இல்ல. அவ அங்கேயே இருக்கட்டும். என்னடா சொல்ற? மத்தவங்க மாதிரி நீயும் அபிய கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றியா? சொல்லுடா, என் மருமகளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்றியா நீ? ஆமா. என்ன லவ் பண்ணி ஏமாத்தினவ இந்த வீட்டுக்கு வர வேணாம். அப்படி போடுறா ராஜா. என்னடா பேசுற? அபி இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு மத்தவங்க பேசலாம். அவ கழுத்துல தாலி கட்டின நீ பேசலாமா? நீ அவளை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண? இல்லம்மா, இப்ப நான் அவளை லவ் பண்ணல. எப்ப அவன் மண்டபத்துல அத்தனை பேர் முன்னாடி என்ன லவ் பண்ணல, என்ன வேணாம்னு சொன்னாலும் நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன். என்ன வேணாம்னு சொன்னவ எனக்கு தேவையே இல்லைன்னு. ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்போ இப்படி பேசுறியே, இது நியாயமா? கல்யாணம் முடிஞ்சதும் மறு வீட்டுக்கு கூப்பிடாம இருக்கிறது பெரிய பாவம்டா. சஞ்சீவ், நான் சொல்றத கேளுப்பா. அம்மா, இந்த பாவம் புண்ணியம் நல்லவங்களுக்கு மட்டும்தான். என்ன லவ் பண்ணி ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் இல்ல. டேய் சஞ்சீவ், திரும்ப திரும்ப ஏமாத்திட்டான்னு சொல்லாத. நான் அபி அந்த வீட்டு கூட்டிட்டு வர போறேன். என் கூட நீ வர போறியா இல்லையா?
சாரிமா, என்னாலாம் முடியாது. சஞ்சீவ், டேய் சஞ்சீவ், சஞ்சீவ் ஏய், மாப்ள. சொல்றத கேளுடா. சஞ்சீவ், சஞ்சீவ் வரலன்னா என்ன, நானே போய் என் மருமகளை கூட்டிட்டு வரேன். சீதா, தாலி கட்டின அவனே வேணான்னு சொல்றான். நீ எதுக்கு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும்னு அடம் பிடிக்கிற? புள்ள தப்பு பண்ணா அதை தட்டி கேட்காம இருக்கிற அம்மா நான் கிடையாது. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாலி கட்டியாச்சு. அபி நம்ம வீட்டு மருமக, சஞ்சீவோட பொண்டாட்டி. அவ இங்க இருக்கிறதா சரி. சீதா, சீதா சொன்னா கேளு. ஸ்ரீஜா, அபி சஞ்சீவை ஏமாத்துனதா இந்த குடும்பமே நம்பிக்கிட்டு இருக்கு. தான் புள்ள வாழ்க்கை அபியால வீணா போச்சுன்னா சீதா தானே அதிகமா கோவப்படணும். ஆனா மண்டபத்துல சீதா சொல்லி சஞ்சீவ் அபி கழுத்துல தாலி கட்டினா. இப்ப என் அண்ணன் முதல் கொண்டு எல்லாரும் எதிர்த்தும் அத கேட்காம அபி அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறானா? எங்கேயோ இடிக்குது. அன்னைக்கு சம்மந்தி நம்ம கிட்ட உங்களுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்னு கேட்டப்போ அபி செத்துட்டான்னு அனு வாய் கூசாம போய் சொன்னா. உயிரோட இருக்கும்போதே அபிய வார்த்தையாலேயே கொன்னா. ஆனா இப்போ அவ சொன்ன போய் அவளுக்கே திரும்பி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா. சின்ன வயசுல இருந்தே அனுபவ இஷ்டத்துக்கு விடாதீங்க, தப்பு பண்ணா கண்டீங்க, ஓவரா செல்லம் கொடுக்காதீங்க. நான் அப்பவே சொன்னனே, கேட்டீங்களா நீங்க? தான் நினைச்சதை சாதிக்கணும்ன்ற பிடிவாதத்துல தான் தாங்கிற திமிரால இப்படி ஆயிடுச்சு. அவளுக்கு சாகர வயசாங்க. தப்பு பண்ணிட்டு தேவர, தப்பு பண்ணிட்டேன். எப்பெல்லாம் என் பொண்ணு பிடிவாதத்தால சின்ன சின்ன தப்பு பண்ணும் போது நான் தட்டி கேட்டிருக்கணும். கேட்கலையே. பாசம் பாசம், நான் கொடுத்த செல்லம் செல்லம். அவ பண்ண தப்பல்ல கண்ணை மறைச்சிருச்சு. என் பொண்ணு பெரிய ஆள் ஆகணும், எல்லாரும் இவளை கொண்டாடணும், இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டேனே தவிர இவ ஒரு பிடிவாதக்காரியா இருக்க கூடாது, கோவக்காரியா இருக்க கூடாது, பொறுமைசாலியா இருக்கணும் அப்படின்னு வளர்க்காம விட்டேனே. என் பொண்ணை எழுந்துட்டு நிக்கிறேனே. எல்லா தப்பு நான் தான் பண்ணேன், எல்லா தப்பு நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ண தப்பு நான் தான் பண்ணேன். என்னங்க என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு இப்ப உயிரோட இல்லாததுக்கு நான் தானே தெய்வல காரணம். அவளை சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா கண்டிச்சு வளர்த்திருந்தா பொண்ணு கூட உயிரோட இருந்திருப்பாளே போயிட்டாளே. அனுவை நான் கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்காம விட்டுட்டேன். இப்போ கண்டிக்கணும்னு நினைக்கிற நேரத்துல என் பொண்ணு நூட்டு போயிட்டாளே.
போயிட்டாளே. என்ன விட்டு போயிட்டாளே. எல்லார் வீட்லயும் பெத்தவங்க சாவ பிள்ளைங்க பார்ப்பாங்க. ஆனா, என் பொண்ணு சாவ நான் பார்க்க வேண்டியதா போயிடுச்சே. அனுமா, அப்புறமா நீ திரும்ப வரமாட்டியா? உன்னை தப்பா வளர்த்து அப்பதான் மன்னிக்க மாட்டியா? அவளோட பிடிவாதத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? அவளை ஒரு பிடிவாத கடையா வளர்த்தது நான் தானே. கடவுளே, அவன் உசுறு விட்டுட்டு என் உசுறு எடுத்துருக்கலாமே. என் உசுறு எடுத்துருக்கலாமே. ஐயோ, என் உசுறு எடுத்துருக்கலாமே. என் உசுறு என்னங்க எடுத்துருக்கலாமே. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாருங்க, அழாதீங்க. அவ ஆயுசு முடிஞ்சு போச்சு. அவ போய் சேர்ந்துட்டா. அதுக்கு நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அவ ஆயுசு முடியறதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேனே. ஐயோ, நானும் தானே இல்லைங்க. காரணம். இப்படி எல்லாம் பேசாதீங்க. நானும் தர்மா காரணமாயிட்டேன். அனுமா, அபி, இந்தம்மா, இந்த பாலக்குடி. நேத்துல இருந்து நீ ஒண்ணுமே சாப்பிடல. இந்த பாலையாவது குடி. அபி, அபி, ஏய், ஏண்டி இப்படி இருக்க? உங்க அக்கா செத்ததுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நீ குடிக்காம ராத்திரி பகலா ஒரே இடத்துல கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்க. இந்த பாலையாவது குடிமா. இப்ப நீ குடிக்க போறியா இல்லையா? குடிமா. சொன்னா கேளு, குடி. ஏண்டி இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க? அனு போயிட்டாடி. அவளை நம்மளால திரும்ப கொண்டு வர முடியாது. அவளை நினைச்சுக்கிட்டு நீயும் இப்படி உட்கார்ந்தா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவளும் போயிட்டா. நீ இருக்கேன்னுதான் நான் என் உசுரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். உனக்கும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது அபி. அபி, நீ அழுது தீத்துரு. இப்படி பேசாம இருக்காத, அழுதுரு. உன் மனசுல இருக்கிற பாரம் போற வரைக்கும் அழுது கொட்டி தீத்துரு. நீ இப்படி பேசாம இருக்காத. உன் மனசுல இருக்கிற பாரம் போற வரைக்கும் அழுது தீத்துரு. அழுது தீத்துரு அபி. அழுடி, அழு. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டி தீத்துரு. அழு அபி, அழு. அக்கா! என் அக்கா என்னை விட்டு போயிட்டாலம்மா. நான் சாகிற வரைக்கும் அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேம்மா. ஆனா இப்போ அவ சாவ நானே பாக்குற நிலைமை ஆயிடுச்சு. அவ இல்லாம நான் எப்படிமா தனியா வாழ போறேன்?
எனக்கு என் அக்கா வேணும், எனக்கு என் அக்கா வேணும்மா. அவ இல்லாம என்னால வாழ முடியாதுமா. சம்பந்தி, 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 அழாதீங்க சம்பந்தி. இனி அழுது என்ன ஆக போகுது? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேச வந்தேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில அத சொல்றது சரியா வருமானு தெரியல. சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தி, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சம்பந்தி. அணு இறந்து அந்த ஈரம் கூட இன்னும் காயல. அதுக்குள்ள என்னடானா இவ இப்படி கேக்குறான்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. விளைஞ்ச பயிர வெயில் அடிக்குதுன்னு அத அறுவடை பண்ணாம இருக்க முடியாதுல்ல. யாராவது ஒரு ஆள் இந்த பேச்ச ஆரம்பிச்சிருக்கணும். அதான் நானே ஆரம்பிச்சிடலான்னு வந்தேன். தயங்காதீங்க சம்பந்தி. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ சொல்லுங்க சம்பந்தி. என் மருமகளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இந்த நேரத்துல நான் இப்படி கேக்குறது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா இறந்தவங்களுக்காக இருக்கிறவளோட வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாது இல்லையா? அதான் இப்படி கேட்டுட்டேன். அபி வாழ வேண்டிய பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதான் கேக்குறேன். நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சம்பந்தி. உங்க மருமகளை நீங்க கூப்பிடுறீங்க.